இப்ப இவரே இந்த பக்கம் மௌனமா இருக்கிறாரு. இப்ப தாவேகா தொண்டர்கள் அதிமுகவை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை எடப்பாடி பழனிசாமி உருவாக்குறாரு. அது அவருக்கும் நல்லது இல்ல, தாவேகாவுக்கும் நல்லது இல்லைங்க. 4 பேர் போய் ரெண்டு தாவேகாரங்க போய் செஞ்சுட்டா நினைச்சிட்டு அவரை புலகாங்கிதப்படலாமா? முதல்ல பொது வெளியில இவ்வளவு பெரிய பலவீனத்தை போட்டு ஒத்துக்கலாமா எடப்பாடி? நல்லது இல்ல. சரி, உங்க தலைமை உங்க அனுமதி இல்லாம 4 பேர் போறாங்க, அது இவ்வளவு தூரம் வேடிக்கை பாக்குறீங்களே, அப்படி கூட்டணியே வைக்கிறதுனால இப்படி போய் கூட்டணி வைப்பாங்க? விஜயை பார்த்து கேள்வி வருமா வராதா? அப்போ உங்ககிட்ட என்ன ஆளுமை இருக்கு, என்ன தலைமை பண்பு இருக்கு? ஒரு கட்சி எப்படி வழிநடத்தணுங்கிற அடிப்படை விஷயம் கூட தெரியாம நீங்கள் எப்படி தலைவனாக முடியும் சார்? அது இப்படி ஒரு அணி அமைஞ்சா வெற்றி கூட்டணியா கூட மாறட்டும் சார். மக்கள் கிட்ட முதல்ல சொல்லணும்ல சார். விஜய் அந்த மக்கள் கிட்ட தானே மதுரையில ரொம்ப நாள் முன்னாடி இல்ல, 1 மாசம் முடிஞ்சிருக்குமா மதுரை மாநாடு முடிஞ்சு, 1.5 மாசம்னு வச்சுப்போம், 50 நாள் வச்சுப்போம். அவ்வளவு பெரிய சவால் விட்டீங்க. இது திமுக அரசியல் எதிரி, கூட்டணிங்கிற பேச்சுக்கு இங்க இடமே இல்லை. பிஜேபி கொள்கை எதிரி, அதோடு நேரடியாகவும் கூட்டணிகளே மறைமுகமாகவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த 10 நாளா எதோ நடக்குது, நாங்க மௌனமா இருக்கோம், காரியம் முடியட்டும் வேற காரியத்தை திரைமுறையில பண்றீங்கன்னு இவ்வளவு பெரிய வதந்தி உலா வருது. மௌனமாவே இருந்தீங்கன்னா அப்ப நீங்க யாரு? உங்களுடைய நிஜ முகம் என்ன? தாராளமா நீங்க இந்தியாவில போய் சேரலாம், அது அவருடைய உரிமை, அந்த கட்சியினுடைய உரிமை, அதை வெளிப்படையா செய்யணும். சராசரி அரசியல் கட்சிகிட்டே நம்ம எதிர்பார்ப்போம். நான் புது மாதிரியான தலைவர்னு சொன்னீங்களே, நீங்க சொல்லாம போறீங்களே எப்படி? இல்ல போற திட்டம் இல்ல, இந்த 10 நாளா நீங்க கேள்விப்பட்டெல்லாம் வதந்தி தான், அதையாவது சொல்றாரான்னு பொறுத்து வந்து பார்த்துட்டு விமர்சனத்தை கடுமையா வைக்கலாம், அல்லது விஜயை கொஞ்சம் தொடர்ந்து மதிக்கலாம்.